நாமத்தில் வந்து ஆண்டவருடைய பாடல்களையும் செய்திகளையும் கேட்க வந்த ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இப்பொழுது அழகான பாடல்களை பாடினோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, எனக்கென்ன குறை உலகில், என் இயேசு ராஜா துணை எனக்கு, இன்ப இயேசு ராஜா பரிகாரி என்று உள்ளமார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாய் இருந்து வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த தேவனை நாம் தெரிவோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீரோடு அலைந்தார் என்று பாடின பாடலிலே, எத்தனை நேரம் அவர் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ, கர்த்தரின் சித்தம் இதுவே, வேலை இதுவே என்று பாடினது போல, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத நிலைமையில உண்டு பிரியமானவர்கள். இன்றைக்கு பிறப்பது நாளைக்கு என்ன, அது இன்றைக்கு முடிய காலம் நாளைக்கு வராது. இன்றைய அது இரட்சணிய நாளாக இருக்கிறது. இதுவே அனுக்கிரக காலமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. எத்தனையோ மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாத நிலைமைகளே இருக்கிறார். ஏன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் எனக்காக என்ன செய்தார் என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. மனிதன் பலவிதமான தெய்வங்களை தொழுது கொண்டு வருகிறார். நம்முடைய தேசம் விக்கிர ஆராதனையினால் நிறைந்த தேசமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் மனிதனை தேடி இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்களை மன்னித்து அவனை தம்மோடு தாம் வாழக்கூடிய அந்த பரலோக நாட்டிலே அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை தருவதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். மனிதனுக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் என்ன செய்யும், ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. பணத்தை கொண்டு ஒரு மெத்தையை வாங்கலாம், படுக்கையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் எல்லாத்துக்கும் தான் உதவும். ஆனால் இலவசமாய் ஆண்டவர் நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை தருகிறார், நித்திய வாழ்வை தருகிறார். அதை பணம் கொடுத்தோ விலை கொடுத்தோ நாம் வாங்க தேவையில்லை. நாம் ஒன்று செய்ய வேண்டும், அவரை நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் எனக்காக வந்தீர், என் பாவங்களை மன்னிப்பதற்காக. அந்த கொல்கதாவின் மலைகளே எனக்காக உம்முடைய உயிரையே கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் மாற்றும் என்று நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு பாவங்களை மன்னித்து நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றி அவர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் அமைத்து தருகிறார். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை, இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவரை இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவருக்கு தன்னுடைய இதயத்தை முழு மனதோடு ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே வாழ ஆசைப்படுகிறார். செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும்
ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலடியில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலடையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருக்கிறவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கக்கூடிய வேலையாய் அந்த தேவாலயத்துக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறார். எனக்கு நம்முடைய தேசத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்குமாக, நண்பகல் 12 மணியிலிருந்து நள்ளிரவு 12 வரைக்குமாக 24 மணி நேரங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி, அப்புறம் மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி, 24 மணி நேரங்கள். முதல் மணி நேரம் என்று சொல்லும்போது காலை 6 மணி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி வேலை என்று சொல்லும்போது அது மதியம் ஒரு 3 மணி அளவில் அவர்கள் தேவாலயத்திற்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள், ஜெபிப்பதற்காக போகிறார்கள். அப்போஸ்தலராகிய பேதுருவும் யோவானும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு செல்லுகிறார்கள். முதலாவது வனாந்திரத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையத்தை சுற்றிலுமாக இருப்பார்கள். அதற்கு நடுவாக ஆசரிப்பு கூடாரத்தை மோசே என்ன செய்கிறார்? அங்கு உருவாக்குகிறார். தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி அதிலே தேவன் நடுவிலே அவர்கள் சுற்றிலுமாக இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் பிரசன்னராய் காணப்படுவார். அது மாத்திரமல்ல, சாலமோன் கட்டின தேவாலயம் முதலாவது ஆசரிப்பு கூடாரம் போய் சாலமோன் என்ன செய்கிறான்? தேவாலயத்தை கட்டுகிறான். முதல் தேவாலயம் அதுதான். இரண்டாவது தேவாலயம் செருபாபேல் அவர் என்ன செய்கிறார்? அவர் இரண்டாவது அந்த சாலமோன் தேவாலயத்தை நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான்? அழித்து போடுகிறான். அங்குள்ள யூதர்களை சரியாக கொண்டு போகிறான். அதுக்கு பின்பதாக அன்றைக்கு செருபாபேல் மூலமாக இரண்டாவது தேவாலயம் அங்கு கட்டப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஏரோது ராஜா, இப்பொழுது அந்த பேதுருவும் யோவானும் சென்றார்கள் அல்லவா அந்த தேவாலயத்தில், அவன் 46 வருட காலமாக அந்த ஆலயத்தை கட்டி அதிலே அங்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுது கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணம் யோசித்து பார்க்கும்போது என்ன செய்கிறோம்? நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்முடைய
உள்ளத்திலே வாசம் செய்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பலவிதமான நிலைமைகளிலே என்ன செய்கிறான்? கெடுத்து கொண்டு இருக்கிறான். புகைப்பதிலும், குடிப்பதிலும், வெறிப்பதிலும், விபச்சாரம் பண்ணுவதிலும், இப்படிப்பட்ட காரியங்களிலே தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய சரீரமாக இருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு வாசம் செய்கிறார், என்னை அவர் நடத்துகிறார், என்னை அவர் தாங்குகிறார், என்னை தப்புவிக்கிறார், என்னை சுமக்கிறார் என்றெல்லாம் நாம் என்ன செய்யணும்? தினமும் நினைத்து கொள்ள வேண்டும். நமக்கு என்று ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப நேரம். இன்றைக்கு காலை 3:30 மணிக்கு எழுந்தேன். எழுந்திருக்கும் போது மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு மழை அதிகமாக இருக்குமா, சாயந்தரம் செய்தி வர கொடுக்கணுங்க, மழை பெய்யுமா? உள்ளத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? மழை இன்னைக்கு என்ன செய்யாது, உனக்கு பெய்யாது. ஆனால் நமக்கு என்ன செய்யுது? அல்ப விசுவாசம். நம்முடைய விசுவாசம் குறைந்த போது மழை பெஞ்சா நம்ம எதுவும் செய்ய முடியாது, போக முடியாது. நமக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஜெப வேலை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு தனித்து பேசக்கூடிய ஒரு நேரம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தோடு என்ன செய்யணும்? பாட்டு பாடி, வேத வசனங்களை வாசித்து, ஜெபித்து நாம் குடும்ப ஐக்கியத்தில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையில ஜெபம் அவசியம். என்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து போகிறதோ அன்றைக்கு அந்த மனிதன் என்ன செய்யறான்? உலக மனுஷனை போல என்ன செய்யறான்? மாறிவன். ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியங்களை, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்களை அதிகாலை வேளையில எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து அவரை துதித்து பாடி வேதத்தை வாசித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மை சுமக்குகிறார் தேவாலயத்தில். அது மாத்திரமில்லை, அவன் என்ன செய்கிறான்? அங்கு அந்த தேவாலயத்தில் அலங்கார வாசல், அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி ஒரு அலங்கார ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை தாயின் வயிற்றிலிருந்து பிறவியார் பிறந்த சப்பானி, அவனால் நடக்க முடியாது. அவனுக்கு 40 வயசு என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கு. 40 வயசுக்கு மேற்பட்டவனாக இருந்தான். 14,600 நாட்கள் அவன் என்ன செய்கிறான்? முடவனாகவே ஜப்பானியாகவே இருந்துகிட்டு இருக்கான். அவனுடைய வீட்டார் கூட என்ன செஞ்சிருக்கலாம்? சரி, இவனை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பொழப்பு நடத்தலாம். அவனை தூக்கி கொண்டு வருவதற்கு 4 மனிதர்கள் கூட வந்திருப்பார்கள், சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள். அவனுடைய வேலையை பிச்சை கேட்கக்கூடிய வேலை தான். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது பர்திமை கூட வழியருகே பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். இதை தான் நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அந்த வழியருகே பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்ததை பேதுரு அங்கு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பர்திமை கூட என்ன செய்யறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். அப்பொழுது அவர் அங்கே இருந்திருப்பார். வழியருகே பிச்சை கட்டி கொண்டு இருந்தார் ஒரு மனிதன். நம்முடைய உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியராம் புத்தகம் 25:35 போடப்பட்டிருக்கிறது. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போவானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அவன் பரதேசி போலும் தங்க வந்தவனை போலவும்
அவன் உன்னோட கூட பிழைப்பானாக. உபாகமம் 15:7 போடப்பட்டிருக்கு, எளிவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உன் கையை என்ன செய்ய மூடாமலும் உன் கையை தாராளமாய் திறந்து அவசரத்து நிமித்தமாக அவனுக்கு கடன் கொடுப்பாயாக. வட்டி வாங்காத, உதவி செய், எளியவர்களுக்கு உதவி செய். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். மத்தேயு 5:40 சொல்கிறார், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்குறவனுக்கு முகம் கோணாத என்று சொல்றார். பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான், அவனுடைய பொழப்பே அதுதான், பிச்சை கேட்கக்கூடிய பொழப்பு. அவனை கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு சுமையாக காணப்பட்டான். அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இதை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திமிர்வாதக்கான 4 மனிதர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அதை கூட பேதுரு பார்த்திருப்பார். யோசித்து பாருங்க, பேதுரு பார்த்திருப்பார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, வேத பாரகர் பரிசையெல்லாம் நினைக்கிறாங்க, தேவன் ஒருவர் தானே பாவங்களை மன்னிக்கிறவர், இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும்னு கேட்கும்போது அவர் சொல்றார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி படுக்கை விட்டு எழுந்து நடப்பதோ பாவங்கள் மன்னிப்பது எளிதோ என்று சொல்லி படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், வீட்டுக்கு போகிறதெல்லாம் பேதுரு என்ன செஞ்சிருப்பாரு, பார்த்துருப்பார். இவன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற வேலையில பேதுருவை என்ன செய்யறாங்க, பேதுருவையும் யோவானையும் அவன் உற்று பார்க்குற, ஏதாவது நமக்கு கிடைக்குமில்ல, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்குமில்லன்ட்டு பார்ப்போம். அப்ப பேதுருவும் யோவானும் அவர்களை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். உடனே அவன் குனிந்திருந்தவன், அவன் கீழே காசு போடுறதுக்கெல்லாம் ஒரு டவரா டப்பா ஏதாவது வச்சுருந்துருப்பான், அதெல்லாம் வச்சுக்கிட்டு எட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைப்பா, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளது நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் செய்கிறான். வலது கையை பிடித்து தூக்கி விடுறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் பூமியில் எல்லை இன்றைக்கு 800 கோடி ஜனங்கள் உலக நாடுகளிலே 200க்கு மேற்பட்ட நாடுகளிலே பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, உலகமும் அதன் குடிகளும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. இன்றைக்கு நான் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நான் மீட்கப்படவில்லை. அவருடைய குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டதினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு யாரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம்? நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கல்வாரி சிலுவையில் தொங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கிப்பார். உனக்காய் அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டார். அவருடைய தலையில முள்ளான கீடங்களை வைத்து அழுத்தினார்கள். அவருடைய விழாவில ஈட்டினால் குத்தினார்கள். அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார், சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். தம்முடைய சிலுவையை அவர் என்ன செய்கிறார், சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது சிரேன ஊரானாகிய சீமோன் என்ன செய்கிறான், அவனை பிடித்து அவருடைய சிலுவையை அவர் மேல வைத்து பலவந்தப்படுத்தினார்கள், பலவந்தப்படுத்தினார்கள். அவரால் தாங்க முடியல. ஏனென்றால் அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்ட ஒரு வேதனை உண்டு, கன்னத்திலே அறையப்பட்ட வேதனை உண்டு, தலையில முள்ளான கீடங்கள் சூட்டப்பட்ட வேதனை உண்டு, ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் 33 ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவருடைய ரத்தமெல்லாம் என்ன செய்திருக்கும், பிளாத்துக்கு முன்பதாக அவருடைய ரத்தமெல்லாம் அங்கே போயிருக்கு. அதை தான் என்ன செய்கிறார், அந்த பார சிலுவை, அந்த குறுக்கு சிலுவையை அவர் சுமந்தவராக அவர் கடன் செல்கிறார். பிரியமானவர்களே, அவதாமை நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல சுமந்தார். சிலுவையின் மேல நம்முடைய பாவங்களை சுமந்தார். சங்கீதக்காரன் தாவீது, உமது கோபத்தினால என்னுடைய மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால என் எலும்புகளிலே சவுக்கியம் இல்லை, என் அக்கிரமங்களெல்லாம் என் தலைக்கு மேலாய் பெருகிட்டு அவைகள் என்னுடைய பாரச்சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாகிட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் எவ்வளவு சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கான்னு தெரியுங்களா? 800 கோடி மக்களுக்காக அவர் பாவங்களை, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் தம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார். யோசித்து பாருங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன கதை. ஒரு வயதானமா பாரத்தை தலையில சுமந்து கொண்டு அது அந்த கிராமத்துல அந்த ஒத்தையடி பாதையில அது போய்கொண்டு இருக்கிறது. ஒத்தையடி பாதையில அது போயிட்டு, அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு வண்டியில ஒருத்தர் வர்றார், ஓட்டிட்டு வர்றார். அது ஒத்தையடி பாதையினால அவர் வண்டியை ஓட்டிட்டு வர்றார். அப்ப அவர் அந்த அம்மா மேல பரிதாபப்பட்டு, அம்மாம்மா நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வண்டியில உட்காந்துக்கங்க, நான் உங்களை நீங்க போற இடத்துல கொண்டு போய் நான் உங்களை சேர்த்துடுறேன். உடனே அந்த அம்மா என்ன செய்யுது, வந்து அந்த வண்டியில, மாட்டு வண்டியில உட்காருது. ஆனா அதோடைய சுமையெல்லாம் எங்க வச்சிருக்கு, தலையில இருந்தது கீழே இறக்கி வைக்கல, அந்த இதுல வண்டியில இறக்கி வைக்கல, அது தன்னுடைய தலையிலேயே சுமந்துட்டு. அப்பதான் சொல்றாரு அந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்றாரு, அம்மா நீ தலையில சுமந்து வந்தனால உன்னுடைய தலை வலிக்கும், பாரமா இருக்கும், நீ விழுந்துருவ, மயக்கம் வந்துடும். அதுக்கு தானே நான் உன்னை என்ன செஞ்சேன், வண்டியில ஏற்றி இந்த பாரத்தை இறக்கி வைன்னு சொன்னேன். அது மாதிரி உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னா நீ லகுவா என்ன செய்யலாம், போகலாம். ஆண்டவர் சொல்லிக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்ற தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாற்றல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன்னுடைய பாரத்தை அவர் மேல வைத்து விடு, கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விட மாட்டார். நம்முடைய பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அவர் பாரத்துல, அவருடைய பாதத்துல இறக்கி வைத்து விடணும். நாம் லகுவாக இருக்க வேண்டும். எத்தனை நாம் விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாரங்கள் வச்சிருக்கா தெரியுங்களா? யோசித்து பாருங்க. பாரத்தை வச்சுக்கிட்டே இருப்போம். இதை நம்ம எதிர்காலத்தை குறித்து ஒரு பாரம், நாம் வருகாலத்தில் எப்படி இருப்போமோ என்ற ஒரு பாரம். ஒரு தாயை பாருங்க, 10 மாதம் அவர் என்ன செய்யறார், சுமக்கிறா. 10 மாதம் பிள்ளைய சுமக்கிறா. பையூர்ல ஒரு 10 மாதம் இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவருடைய தகப்பனார் என்ன செய்யறான், அந்த பிள்ளையை சுமக்கிறான். கொஞ்ச நாள் சுமப்பான். கொஞ்சம் வயசாச்சுன்னா, கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டானா பையன், ஒரு 10-15 கிலோ வெயிட் ஆகிட்டான் வைங்களேன், அப்பா என்ன செய்ய மாட்டார், தூக்க மாட்டார், பையனை தூக்க மாட்டார். நீ நடந்து வா, என் கூட நடந்து வா. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தகப்பனை போல அவர் சுமக்கக்கூடியவராக இருக்க. அந்த வனாந்தரத்துல 40 வருஷம் அளவும் ஒரு தகப்பனை போல அவர் தூக்கி சுமக்கக்கூடிய தேவனாக இருந்தார். அவர் தாயின் கருவிலை உற்பவித்தது முதல் என்ன செய்யறார், நம்மை ஏந்துறார், தாங்குகிறார், நம்மை தப்புவிக்கிறார். முதிர் வயது வரைக்கும் என்ன செய்யறாரு, அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரை மட்டும் நம்பு, ஆண்டவர்கிட்ட அவன் பாரத்தை வை. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். உலக மனிதனை காட்டிலும் விசுவாசிகள் தான் அதிகமாக கவலைப்படுறாங்க. உண்மை இதுதாங்க, கவலைப்படுறாங்க, உண்மை கவலைப்படுறாங்க. என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ. அப்படி அல்ல, நம் தேவன் நம்முடைய பரிகாரியாக அவர் இருக்கிறார்.
அவர் நம்மை நடத்துவார். இன்றைக்கு நீ சந்தோஷமாயிரு, இன்றைக்கு நீ சந்தோஷமாயிரு, நாளை குறித்து நீ கவலைப்படாத. ஆண்டவரை தான் விரும்புகிறார். உனக்கு உடுக்க உடையும் உனக்கு நான் என்ன செய்வேன், கொடுத்து உன்னை வழி நடத்துவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போதுகளாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போன உடனே சாப்பாட்டுக்கு ஒரு 100 ரூபா பணம் கட்டிட்டோம் வைக்கல, சோறு மட்டும் வைப்பாங்களா? குழம்பு வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க, எக்ஸ்ட்ரா தானே வைக்கிறாங்க. ஒரு ஸ்வீட்டு கூட வைப்பாங்க. நல்ல ஒரு ஹோட்டல்லாம் ஒரு ஸ்வீட் கூட வைப்பாங்க. முதலாவது தேவனை தேடு, ஆண்டவரை தேடு, காலையில் தேடு, அவர் செய்த நன்மைகளை பட்டியலிடு. இந்நாள் வரை உன்னை நடத்தி இருக்கிறார் அல்லவா? கவலைப்படாத. இன்றைக்கு நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தை அளவை எப்படி கூட்ட முடியும்? இருதயத்தில் கவலை, இருதயத்தில் நெஞ்சில் கவலை வச்சுக்கிறது, அத்தனை கவலை. பாவங்களை வச்சுக்கிறது, பாவங்கள் அதிகமாக இருதயத்தில் சேர்ந்துருச்சுன்னா, சிந்தனைகளில் பாவம் சேர்ந்துருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாது. அதுக்கு ஒரே வழி ஆண்டவருடைய இரத்த மாத்திரம் தான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் காணப்படுகிறோம். நினைவுகளிலே, சிந்தைகளிலே, செய்கைகளிலே பாவம் செய்யக்கூடியவர்களாக தான் காணப்படும். நாம் பரிபூர்ண மனிதர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் பரிபூர்ணமான தேவன். அதனால் நம்முடைய பாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு பாரத்தை அவர் மேலே வைத்து விட்டு நாம் என்ன செய்யணும், சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் நடக்கணும். பிரியமானவர்கள், வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லைன்னு சொல்லி அவன் எழுந்து என்ன செய்கிறான், அவனுக்கு 40 வருஷமாக அவன் அந்த அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான், தூக்கி எடுத்த உடனே அந்த வலதுக்கை எப்படி தூக்கி எடுத்திருப்பாரு? ஆண்டவர் ஒரு 4ஆம் சாமத்தில் கடலில் நடக்கிறார். சீசர்கள்லாம் படகுல போயிட்டுருக்காங்க. 4ஆம் சாமம்ங்கிறது அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அப்போ நடந்துட்டு வர்றார். அப்போ பேதுருநாச்சு எல்லாரும் பயப்படுறாங்க. திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீரானால் நான் என்ன செய்வோம், நான் வரேன், கடலில் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டே அவன் நடக்கும்போது பெருங்காற்றும் கடல் அலைகளும் அவனை பார்த்து என்ன செய்கிறான், அமிழ்ந்து போகிறான். அப்போ தான் அவருடைய கையை பிடிச்சிட்டு தூக்கி எடுக்கிறார், அப்படி தூக்குறார். அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? விசுவாசி என்பவன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே அவரை விசுவாசித்து ஒரு நாள் நடக்கக்கூடியவன். அவிசுவாசி என்பவன் ஆண்டவரை என்ன செய்வான், ஆண்டவரை தேவன் சொல்ல மாட்டான், ஆனால் நம்ப மாட்டான், ஆண்டவரை நம்ப மாட்டான். அதுதான் அவிசுவாசி. அற்ப விசுவாசினா நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் குறைஞ்சு போகுது. இப்போ பலூன் இருக்குன்னா ஒரு ஊசியை குத்துறோம்னா அந்த காற்று வெளியேறி அந்த பலூன் அந்த குறைஞ்சி போகுது பார்த்தீங்களா? பலூன் அப்படியே கீழே விழுந்துடும், சொந்து கீழே விழுந்துடும். அதுபோல் நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போகுது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. எனக்கு கூட ஒரு அற்ப விசுவாசம் தான். காலையில் மழை பெஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்ம போகணுமே, என்னுடைய அற்ப விசுவாசம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை அவர் என்ன செய்வார், கரம் பிடித்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த சப்பானுடைய வாழ்க்கையில் குதித்து எழுந்திருக்கான், குதித்து எழுந்து நிற்கிறான், நின்று நடந்தான். அவன் நின்றுக்க கூட மாட்டான், 40 வருஷமாக நின்றுக்க மாட்டான். அவருடைய கால் என்ன செய்யும், கால் அப்படியே பலவீனப்பட்டு இதாகி சப்பானியாக நடக்க முடியாமல் அந்த கால் என்ன செய்கிறான், நின்று நடந்து தேவனை துதித்து கொண்டே எங்கே போகிறான், தேவாலயத்துக்கு போகிறான். அது எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? தேவனை துதித்து கொண்டே போகிறான். ஒரு சப்பானியாக பிச்சை கேட்டுக்கணும், ஐயா சாமி பிச்சை போடுங்கன்ட்டு கேட்டுக்கொண்டு இருந்தவன் இப்போ தேவாலயத்துக்குள்ளார போகிறான். பார்த்து இன்றைக்கு ரசிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் என்ன செய்யணும், தேவாலயத்துக்கு, அங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோமார்கள் என்று
அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போறதுக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கணும். ஐயோ இன்னைக்கு ஆராதனைக்கு போகணுமே, அப்படி இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுமே, ஏதோ ஒரு கடமைக்காக, அப்படி இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியாக என்ன செய்யணும், போக வேண்டும். அந்த காலகட்டத்தில் பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க. அவருடைய அப்போஸ்தலரோட நடவடிக்கைகளும் ஜபத்திலும் என்ன செய்யறாங்க, அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் உறுதியாக தரித்திருந்தாங்க, அப்பம் வைக்கிறதிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. அவர்களுக்கு இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எல்லாம் பொதுவாக வைத்திருந்தாங்க. கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்கிறாங்க, வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு ஆராதித்து தேவாலயத்துக்கு அனுதினமும் செல்லக்கூடியவர்களாக காணப்பட்டார். அதை கண்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, தேவனை துதித்து அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், மக்களிடத்தில் அதுக்கு தயவு பட்டிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை என்ன செய்கிறார், கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையில இந்த தாவீது அந்த இதில் சங்கீதம் 27:4 என்று நினைக்கிற, நான் ஒன்றை கேட்டேன் அதே நாடுவேன், அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய மகிமையை காணும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்றார். நாடுகிறேங்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு போவதில் வாஞ்சி உள்ளவராக காணப்பட்டார். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செய்யக்கூடிய ஒரே நாள் நல்லது. ஆகமிய கூடாரங்களில் வாசலிலே இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதை நலம் என்று அங்கே 84ஆம் சங்கீதத்தில் அங்கே தாவீது சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றான். தேவன் நம் தேவாலயத்துக்கு நாம் போகக்கூடியவர்களாக, அந்த சப்பானிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. அவர்களை 2 பேரையும் அவன் என்ன செய்யறான், கெட்டியா பிடித்து கொண்டு சாலமோன் மண்டபத்துக்கு வர்றாங்க. சாலமோன் மண்டபத்துக்கு வந்த பிறகு அங்குள்ள மக்கள் கேட்குறாங்க, இவன் எப்படி, இவன் பிச்சை கேட்டுக்கிட்டு தானே இருந்தான், அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுக்கிட்டு தானே இருந்தான், இவனை எப்படி சுகமாக்குனீங்க? அப்போ அவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார், எங்கள் சுய சக்தினால எங்கள் சுய பக்தினால நாங்கள் இவனை என்ன செய்யலை, சுகமாக்கலை. இயேசு கிறிஸ்துவ நாம தான் என்ன செய்து அவனை பலப்படுத்தினது. என்ன செஞ்சீங்க, பிலாத்து என்ன செய்கிறாரு, இயேசுவை குற்றவாளி இல்லை என்று தீர்த்தார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவரை மறுதளித்து, நீதியும் பரிசுத்தம் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இதற்கெல்லாம் நாங்கள் சாட்சியா இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சியா இருக்கோமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து நாம் ஒரு மனிதனுக்காவது சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இப்போ கூட வர்றப்ப ஆட்டோ கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல, அதனால 5:45 கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு பையன் வந்தான், அப்புறம் 150 ரூபா கேட்டார். அப்புறம் 100 ரூபா கொடுங்க, நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன். அப்புறம் அவனுக்கு இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தை கொடுத்தேன். ஜிகேஎம் காலில் இருக்க மணின்ற அந்த பையன். நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் அவரை நாம் என்ன செய்யக்கூடாது, சாட்சியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை சாட்சி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும், நம்முடைய வார்த்தை பேசக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை என்றைக்கு நான் வேதத்தை எடுத்தேனோ அன்றைய நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, என்னை அவர் என்ன செய்கிறார், நடத்தி வருகிறார். இவரை வேதத்தை சுமந்தவர்கள் என்ன செய்யல, ஒரு நாளும் வைக்கப்பட மாட்டாங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, நீதிமான் கைவிடப்பட்டது அப்பத்துக்காக இருந்திருக்கிறதையும் நான் காணவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார், உனக்காக அன்றைக்கு சிலுவை, பாரச்சிலுவை, அவர் சிலுவை அந்த கபாலஸ்தலம் என்கின்ற அந்த கொல்கதா மலை வரைக்குமாய் அவர் சிறந்து சென்ற போது அந்த ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க, ஆண்டவரை பார்த்து அழுகுறாங்க. அப்ப சொல்றாரு, எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க.
எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா அவருக்கு? உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. யூதர்கள் தான் அவரை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தார்கள். நமக்காக அவர் சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், அவர் அவ்வளவு பாடுபட்டார் என்று சொல்லலாம். ஆனால் அவர் பட்ட வேதனைகள். காலை 9 மணிக்கு அவர் அடிக்கப்பட்டார். மாலை வேளையில் தான் இறந்தவரை என்ன செய்யறாங்க? தூக்கி எடுத்து அவரை அடக்கம் பண்றாங்க. யாரும் அடக்கம் பண்றது? அரிமத்தியா ஊரானோ. அப்புறம் நிக்கோதேம் என்ன செய்யறாங்க? வந்து ஒரு புதிதான கல்லறையில அவரை அடக்கம் பண்றாங்க. ஆனாலும் அவர் தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்யறார்? 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவரை தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கார்கள், உயிருள்ள தெய்வங்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு பரலோக வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னிடத்தில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பதாய் வந்து நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்து செல்வேன். யார் சொல்ல முடியும்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருப்போம். நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். பிரியமா, இன்றைக்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதிருக்கிறவர்களே, இன்றைக்கு ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்று இரவு ஆண்டவருடைய வருகை இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்றிரவு உன்னுடைய ஜீவன் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படலாம், அந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படலாம். இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்று இரவு என்னுடைய ஜீவன் போய்விட்டாலும் கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர் வாழக்கூடிய இடத்துல நான் அவரோடு வாழ்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அவர் வெள்ளியோ பொண்ணோ உன்னிடத்துல கேட்கவில்லை. அவர் உன்னுடைய இருதயத்தை தான் தா என்று கேட்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை தா. உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே, உன் இருதயத்தை நீ தா. அதனால இன்றைக்கு அந்த ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். அந்த மனிதனை பாருங்க, ஜப்பானியா இருந்த அந்த மனிதன், அன்று கால் அவனுக்கு நன்றாக வாய்ப்பிப்பதாக அவன் தேவாலயத்துக்கு சென்று தேவனை ஆராதித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும், விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில எளியவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்மால் இயன்ற மட்டும், நம்முடைய வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. வெள்ளியும் பொண்ணு அவருடையது. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு உண்டு, தெரியும். அவரை நாம் அறிவிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் அறிவிப்போம். ஒரு மனிதனுக்காவது ஆண்டவர் இயேசுவை நாம் அறிவிப்போம். கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பசி பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக வாழ்ந்தாரே. கைகள் கால்களில் ஆடை பாய்ந்திட வீழமுட்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக வாழ்ந்தாரே.
உலகத்தின் இரட்சக இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார், தம்மை நம்பினால் உன்னை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா, தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என்னையில் என்கிறார், இளைப்பாறுதல் தரும் இயேசுவை என்று தேடி நாடி நம்பிவா, என்று தேடி நாடி நம்பிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டார். தேவனுடைய நாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்களே அதிகமாக சொன்னதாலே வார்த்தையை கேட்டு நாங்கள் இந்த ஒரே வாரத்தில்